அனைவருக்கும் வணக்கம். பையனுக்கு 10 வயசுலேயே பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, 15 வயசுலேயே பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, தயவு செஞ்சு பைக்கை வாங்கி உடனே கொடுக்காதீங்க. இங்கே ஊபியில் 17 வயசு தான் ஆகுது. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட தெரியும். அவன் நான் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து பைக் வாங்கி கொடுத்துட்டாரு. உடனே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பைக் வேகமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. போன இடத்துல ஹெல்மெட் போடாமல் போயிருக்காரு. ப்ரைவேட் பஸ் அடித்து ஸ்பாட் அவுட் ஆயிருக்காரு. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் பையனுக்கு பைக் ஓட தெரியும்னு தெரிஞ்சாலே போதும், பைக்கு கொடுத்து எங்கே வேணால் போக விட்டுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் இருக்க விட மாட்டுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சின்ன பசங்க 10 வயசு 12 வயசு பசங்களாம் அந்த ஸ்கூட்டி எக்ஸல் அந்த மாதிரி பைக்கெலாம் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு திருக்கி போய்கிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாய் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்தால் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அவங்களுக்கு முறுக்கிறது மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எய்மாக இருக்குது. ஸோ போகிற இடத்துல சப்போஸ் என்ன ஆனாலும் சரி, ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்கள் இதை பார்க்குற பெற்றோர்கள் தயவு செஞ்சு வண்டியை அவங்க பையன்கிட்ட கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்காதீங்க. அவனை எப்படி போகிறான் என்னன்னு கொஞ்சம் சில கண்காணிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவன்கிட்ட என்னென்ன பிரச்சனைகளாக ரோட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விடுங்க. பைக்கு ஓட தெரியும்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு எங்கே வேணால் அவனை போக விட்டுட்டு நீங்கள் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்காதீங்க. வேறு லைஃப் ஃபுல்லாக பிள்ளை இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கும்.